கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15 வரைக்கும் பார்த்தோம். 16 முதல் ஒரு 3 வசனம் நம்ம வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஓகே. ஸோ இந்த பகுதியில் நீங்கள் கேட்டு வந்தால் தெரியும், ஒருவரும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான் ஆகிறது இல்லை. நீதிமான்னா என்ன? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பங்குள்ளவர்களாய் நீங்க மாறணும்னா நீங்க நீதிமானா இருக்கணும். எப்படி? ஒரு நீதிமானுக்கு தான் பிதா தேவனுக்கு கொடுத்த அந்த சரிசமமான ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அவன் குமாரனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளணும். அதாவது குமாரனுக்கு தகுதி என்ன? தகுதி குமாரனுக்கு பிதா என்ன தகுதி கொடுத்திருந்தாரு? என்னை கண்டவன் பிதா குமாரனும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா? ஒண்ணுதான் இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேகம். ஆனா பிதா குமாரனை கொண்டு நம்மள்கிட்ட அவனை 100% கடவுளா இருந்தவரை 100% மனுஷனா மாற்றி மனுஷனை எவ்வளவாய் நேசிக்கிறார் தேவன், பிதாவாகிய தேவன் மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குமாரன் மூலமாய் காட்டினார். இன்னும் கேட்டா மனுஷன் இந்த பூமிக்கு கீழ்ப்படியாமையில் பெற்றுக்கொண்ட பாவத்தின் நிமித்தம் வந்த சகல வியாதிகள் துன்பங்கள் எல்லாத்தையும் மனுஷன் பிடுங்கி எடுக்கும்படி தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அறைந்தார். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இதன் மூலமா என்ன வந்தது அப்படின்னா நீங்களும் நானும் நீதிமானா மாறிட்டோம். எப்படி? நீதிமான் குமாரன் எப்படியோ அப்படிதான் நீங்களும் நான். எப்படி? குமாரன் என்ன சொன்னாரு? பிதாவை கண்டவன் என்னை கண்டவன். இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? உண்மையிலே நம்ம யாரு? இயேசுவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்கு சொந்தமாயிருக்கிறோம். இயேசுவுக்கு சொந்தமான அத்தனையும் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாயிற்று, எழுதப்பட்டுருச்சு. இப்போ இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆவியினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? ஆவியானவரால தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஒரு மாம்சத்தின்படி ஒரு கிரியையை, ஒரு வேலையை அல்லது ஒரு கிரியையை, ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச உடனே கர்த்தர் அப்பப்போ ஒரு நல்ல பையன் நல்லா என்ன செய்யறான், ஏழைகளுக்கு உதவுறான், அவனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யணும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு? அப்படின்னு ஆண்டவர் செய்ய மாட்டாரு. எப்படி செய்வார்னா குமாரனுடைய நாமத்தை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கு என்ன செய்யணும்? நீதியை கொடுக்கும்படிதான் என்ன செய்யுது? பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ குமாரனை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சாட்சி சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? சாட்சியா இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமா நம்ம யாராயிட்டோம்னா நீதிமானாய் மாறிட்டோம். எல்லாவற்றுக்கும் சுதந்திரமா மாறிட்டோம். இப்ப மாறினதுனால என்ன நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு மாம்சத்தின்படி ஒரு கிரியையை செய்யறதுனால, அல்லது நீங்க ஏதோ ஒரு கொடை வள்ளலா இருக்கிறீங்க, இப்படி ஏதாவது செஞ்சிட்ட உடனே ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஆனா குமாரனை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கு என்ன செய்வாரு? மன்னிப்பு, அதாவது இரக்கம், அல்லது அவனுக்கு வாழ்வு. எந்த வாழ்வு? கடவுளுடைய அதே வாழ்வு. புரியுதா? அந்த வாழ்வு என்ன செய்யறாரு? நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது,
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, இப்போ குமாரன் மூலமாய் நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுக்கு சாட்சி இப்ப யாரு? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? நமக்கு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது. அதை செயல்ல எப்படி பார்க்க முடியும்? ஆவியில. ஏன்னா இந்த பிரமாணங்கள் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா ஆவியில இருக்கு. புரியுது? ஆவியில. ஆவி பிரமாணம். ஆவி பிரமாணம் என்னன்னா, தேவன் வாக்கு பண்ணின எல்லாத்தையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மண்டலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஒழுங்கு பண்ணி பேக்கேஜா வச்சிருக்கிறாரு. எப்படி? தேவன் உங்களுக்கும் எனக்குமான பொக்கிஷங்களை எங்க வச்சிருக்கிறாரு? ஆவியில வச்சிருக்கிறார். அதுக்கு சாட்சி தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. அதை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு ஆவியானவரிடத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனோ அதை பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடினா தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நடந்து கொள்ளுங்க. எப்படி? வாக்கு தத்தம் என்ன சொல்லுது? உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னா நீ எதுல நிக்கணும்? அதுல நிக்கணும். நான் உன்னை சுகமாக்குவேன்னா அதுல நிக்கணும். கர்த்தர் சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சுகம் ஆக்கிட்டார். அப்படி நீ நின்னா நீ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றேன்னு அர்த்தம். அப்படின்னா மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டேன். மாம்ச இச்சைகள் அப்படின்னா கவனமா கவனிங்க. நீங்க தேவன் சொன்னதை கேட்கலன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பணத்தை தருவேன்னு சொல்றாருன்னு வைங்களேன், அதை நீங்க கேட்கலன்னா உங்களுக்கு பணம் தேவையா தேவையில்லையா? நீ என்ன வேணா பாரு, ஆனா தேவனோட நீ இல்லாம இருந்தா ஒண்ணுமே நடக்காது. இப்போ உங்களுக்கு பணம் கர்த்தர் சொல்றாரு, பணம் இல்லாதவர்களே வாங்கிட்டு போங்க, தண்ணி இல்லாதவனே வந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனா தேவன் சொல்றபடி நீ கேட்கலனா இந்த உலகத்துல உனக்கு கண்டிப்பா பணம் தேவைப்படும். உனக்கு நிறைய தாகங்கள் உண்டாகும், தேவைகள் உண்டாகும். அப்படின்னா நீ இந்த உலகத்துல தேடுவேன். அப்படி நீ தேடுறதுக்கு பேர் தான் மாம்ச இச்சைகள். மாம்சத்தின்படி நமக்கு தேவை இருக்குதுங்க. நம்ம கண்ணுக்கு தேவை இருக்கு, நம்ம சரீரங்க அவயங்களுக்கு தேவை இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. இந்த தேவைய நீ தேவன் சொல்றபடி கேட்டு விசுவாசிச்சு ஆமேன் போடலேன்னு வச்சுக்கோயே, உலகம் உன்கிட்ட கேட்கும், எப்பா நாளைக்கு நீ 10,000 கொண்டு வா, உனக்கு இந்த தேவை இருக்குது, உனக்கு இதெல்லாம் நீ குடுன்னு சொல்லும். அப்ப நீங்க எங்க போவீங்க? எங்க போவீங்க? இந்த உலகத்துல தேடுவீங்க. உலகத்துல நீங்க தேடுறீங்கன்னா மாம்சத்தின்படி நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள். அதுக்கு பேர் தான் மாம்ச இச்சைகள். ஹல்லேலூயா. இதை நீ நிறைவேற்றணும் நீ ட்ரை பண்ணனா அங்க பெரிய பிரச்சனையே இருக்குது. பின்னாடி ஒருத்தன் கண்ணி வச்சுட்டு இருக்கிறான். நீ மாம்சத்தின்படி நீ இந்த பூமியில தேவன் சொன்னார் எனக்கு அதை செய்வாருன்னு நீ நம்பாம நீ வெறும் மாம்சத்தின்படி ஏன் பலன், என்னுடைய மூளை, எனக்கு திறமை, என் செல்வாக்கு அப்படின்னு இருந்தேன்னா நீ மாம்சத்தின்படி சிக்கிடுவ. ஹல்லேலூயா. அப்படி சிக்கும் போது பாவத்துக்குள்ள மாட்டிடுவீங்க. எப்படி? நீங்க தேவன் சொன்னபடி விசுவாசிச்சு உன்னை பெற்றுக்கொள்ளாம உங்க சுயத்தின்படி நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அது பாவம். அப்படியா சொல்லுதிய? பாவம். வேதத்தின்படி அது பாவம். ஏன்னா அது உங்க சுய இச்சை, உங்க சுய முயற்சி, உங்க சுயம். செல்ஃபிஷ்ன்றோம் இல்லையா, அதுதான். அப்ப செல்ஃபிஷ் வேலை செஞ்சுட்டே இருந்துன்னா என்ன நடக்கும்னா, உண்மையிலே நீங்க ஆண்டவர் சொல்ற மாதிரியே கேட்டு நடக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள பாவம் வராது. சட்டத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். ஹலோ, சட்டத்துக்கு இப்ப இந்த 3வது வசனம் சொல்லுது, ஆவியின்படி நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேற என்ன சொல்லுது?
நீங்களே சொல்லுங்க. வாரேன். அல்லேலூயா. 10 கற்பனை என்ன சொல்லுது? கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறர் மனைவி செய்யாதிருப்பாயாக, வேற என்ன சொல்லுது? உன்னை நேசிக்கிற ஒரு பிறர் நேசி, இதெல்லாம் சொல்லுது இல்லையா? இதெல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் நம்ம செய்யணுமா? செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை ரொம்ப தெளிவாருங்க. புதிய உடன்படிக்கை 10 கற்பனைகளை செய்யண்டான்னு சொல்லல. 10 கற்பனைகளை செய்ய ஒன்னால முடியாது. நீ உன்னுடைய எல்லா திறமையும் ஞானத்தையும் சிந்தையையும் ஆவியானவர்ட்ட கொடுத்துரு. அதுதான் ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்தீங்கன்னா மாம்ச இச்சைகளை நீங்க நிறைவேற்றாதிருப்பீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க இருக்க முடியாதானே? கண்டிப்பா நீங்க இதை செஞ்சுதானே ஆகணும். அதே போலதாங்க 10 கற்பனைகளை நீங்க நிறைவேற்றணும். ஆனா உங்களால அது முடியாது. ஆவியானவரால, அந்த பிரமாணத்தை கொடுத்தவரால அதை நமக்குள்ள இருந்து இயக்க முடியும். ஹல்லேலூயா. அததான் இங்க பவுல் பிரதிபலிக்கிறார். பாருங்க பாருங்க, ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் என்றால் மாம்ச இச்சைகளை, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க கீழ்பட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை போய் செலுத்து அப்படி நிப்பாட்டினா நீங்க இன்சூரன்ஸ் பேப்பரை பத்தி கவலையே இல்லை, அது இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு விரோதமா சட்டம் எழும்பாதபடிக்கு சட்டத்தை இயக்குறவரே, சட்டத்தை இயற்றினவரே உங்களுக்குள்ள இருந்து பாதுகாத்துருவார். உங்களை மாம்சத்தின்படி உங்களை நடக்காம எப்படி பண்ணுவார்? ஆவியின்படி நடக்க. கவனிக்கலாம். மாம்சம்னா என்ன? மாம்சத்தின் கிரியைகள்னா என்ன பாருங்க. 19 வசனத்துல இது போடுங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. எப்படிங்க? இந்த மாம்சத்தின் கிரியையெல்லாம் வெளியரங்கமா இருக்கும், கண்ணுக்கு தெரியும். எப்படி இருக்கும்? அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாம, கொலைகள், வெறி, களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, ராஜ்யம் எங்க இருக்கு? ராஜ்யத்துக்குள்ள யார் இருக்கா? அப்ப ராஜ்யத்தையே சுதந்திரிக்க முடியலன்னா அப்பாவை எப்படி நீ சுதந்திரிப்ப? அப்படின்னா நீ மாம்ச இச்சைகளை நிறைவேற்றலாம், ஆவியின்படி நடக்கலன்னு வச்சுக்கோய, மாம்சத்தின்படி நீ நடந்துருவ. ஹல்லேலூயா. கார் உனக்கு தேவைப்படுது, அது யார் கொடுப்பா? நீ உழைக்கிறதுனால நீ கார் வாங்க முடியாது. நீ நல்லா சம்பாதிக்கிறதுனால கார் வாங்க முடியாதுப்பா. உனக்கு நிறைய சொத்து இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உன்னை எல்லா சொத்தையும் ஆளும்படி, அனுபவிக்கும்படி, அந்த சொத்தை காலுக்கு கீழே கீழ்ப்படுத்தி அதுல இருக்க நன்மைகளை நீ அனுபவிக்கிற மாதிரி அப்படி இருந்தாதான் நீ ஆவியின்படி இருக்க. இல்லனா நீ பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு பாரு, உன்ட உண்மை இருக்க. நான் சொல்றேங்க, நீங்க மாம்சத்தின்படி நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, மாம்சத்தின்படி கார் வாங்கணும், மாம்சத்தின்படி நான் சம்பாதிச்சு நான் கார் வாங்குவேன், நான் சம்பாதிச்சு நான் அதை கிழிப்பேன், இதை தொங்குவேன், இதை பிடுங்குவேன்னா வாடாத கார் மேல உனக்கு பொறாம வரும். ஆண்டவர் உனக்கு விலையேறப்பட்டதை வச்சிருக்கிறாரு. அதை நீ பெற்றுக்கொள்ளணும்னா உன் மாம்சத்தின்படி நீ தீர்மானம் போட்டோ, உன் மாம்சத்தின்படி உழைச்சி அதெல்லாம் நீ வாங்க முடியாது. அவர் உனக்கு தருவார். உனக்கு மதிப்பின்படி இல்ல, அவரின் மதிப்பின்படி உனக்கு ஈண்டு தரும். உன் குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் வருகிறாரு. நீங்க போய் நான் சட்ட திட்டத்தின்படி according to the law and order அவள வராது உனக்கு. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்னானுங்க. நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றுவோம், நீ எனக்கு ஆசீர்வதியும் நானுங்க. முடியாது. ஒருவன் என்ன செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானா மாற முடியல. நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியல. எப்பா
ஒழுக்கத்தோட நீ வாழணும், ஞானத்தோட வாழணும், எல்லா ஆசீர்வாதங்களோட நீ இருக்கணும்னா தேவனே உன் பலனா, உன் ஞானத்துக்கு பலனா, உன் சரீரத்துக்கு பலனா, உன் சிந்தைக்கு பலனா, உன் எண்ணத்துக்கு பலனா அவர் இருந்தா மட்டும்தான் உண்மையான வெற்றியை ஒரு மனிதன் இந்த பூமியிலே தேவ ரகமாய் பெற்றுக்கொள்வான். If you want a God's kind of life, கடவுளின் வாழ்வு, அவர் வாழ்கிறது போல நீ வாழணும்னா நீ அவருடைய ஆவியின்படி இணையணும். உன்னை நீங்க என்ன சபிக்கிறது எனக்கு ஆசீர்வாதமா மாறுன்னு எனக்கு அப்பா எங்க எழுதி வச்சிருக்கிறார். இதை நான் தூக்கி இருதயத்தில் வச்சிருந்தேன்னா இன்னும் இப்படிதான் சொல்லுவேன். அப்படித்தானே? அப்ப நான் எதன்படி நடக்கிறேன்? ஆவியின்படி. எழுத்து எழுத்து எழுதி இருக்கு என் மேல. தலையெழுத்து என்னது? உன்னை சபிச்ச உனக்கு போடுற சாபம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறுன்னு எழுதி இருக்கிறார். அதை தூக்கி உள்ள வச்சிருக்கிறேன். நீ சபிக்க சபிக்க நான் வேணுன்னே போவேன். நல்லா சபிங்க, அதா நீங்க சபிக்கிறீல்ல, இப்படியே நான் வாங்குவேன். சாபம் எல்லாம் எனக்கு என்னமா மாறும்? அது ஆவியின்படி வாழ்றது. என்ன நீ தெரியாம சபிச்சாலோ, என்ன வேணுன்னே எனக்கு மேல அணுகுண்ட போட விட்டாலோ, வேணுன்னே எனக்கு மந்திரவாதம் பண்ணாலோ, அது எனக்கு என்னவா மாறும்? அதுதான் ஆவியின்படி வாழ்றது. ஹல்லேலூயா. இதெல்லாம் வெளியரங்கமா இருக்குது. ஹல்லேலூயா. மந்திரவாதி வெளியரங்கமா தான் இருப்பான். எலுமிச்சம்பழமா தூக்கி போடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பார்வை எலுமிச்சம்பழம் சூட்டுக்கு நல்லதுன்னு சொன்னா தப்புனே. எலுமிச்சம்பழம் என் வாழ்க்கையை எரிச்சிரும்னு நினைச்சேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன் நினைப்பு தான் உன்னை என்ன செய்யும்? உங்க நினைப்பு தாங்க தப்பு. நீ என்ன உள்ளத்துல வச்சிருக்கியோ அதுதான் உன்னை அழிக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதில்ல, உன் நாவு வாழ்க்கை சக்கரத்தை அழிக்குமா? உன் நாவுல நீ என்ன பேசுற? நாவுல ஒரு ஆளு, வாயில இருந்து ஒரு ஆளு உன்னை பேசுதுன்னா எங்கிருந்து வரும் அது? உள்ளத்திலிருந்து இல்லாம வாயில வராதுங்க. அப்போ உள்ளத்துல அதுதான் நிரம்பி இருக்குது. அதனாலதான் நீ பேசுற. இருதயத்தின் நிறைவினால். அப்போ நம்மகிட்ட ஒண்ணு இருக்குது. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை. நம்மளை பகைக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும்? நல்லா பகைக்கணும். அப்படியா? உன்னை பகைக்கிறவங்கள நீயே பகைச்சுக்கிட்டேன்னா அது என்னது? வெளியரங்கம், மாம்சம். மாம்சம் அது, புரியுதா? மாம்சத்தின்படி செய்யறோம், ஆவியின்படி செய்யல. விரோதம், நம்மளை விரோதிக்கிறாங்க, நம்மளும் விரோதிக்கணும் அவசியம். வைராக்கியம் வச்சிருக்கோம் நம்ம மேல, நம்ம வைராக்கியம் வைக்கணும்னு கோபம் படுறாங்க. நீங்க கோபப்பட்டோன்னு நீங்க என்ன செய்யணும்? அப்படியே நீங்க எப்படி? அது பாருங்க, புருஷன் கோபப்பட்டோட நம்மளும் இவன் என்ன வண்டி கிடக்கு வா அப்படின்னு என்ன செய்யப்படாது, நீங்க எப்படாது. சில பிரச்சனை உங்களை தலைக்கு மேல உட்காந்துன்னா பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்யுங்க? அவர் சமூகத்தில் இருங்க. ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்தின்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மாம்ச இச்சைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்க. அவன் உன பேசுறது, நீ அவனை பேசுறது, அவன் கையை நீட்டுறது, நீ அவளை கையை நீட்டுறது, இப்படிதான் நடக்கும். விரோதம், பகை உண்டாயிட்டு இருக்கும். பேசாம உட்காந்துட்டு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் கரம் எனக்கு நன்மை செய்யும்படி குறுகவில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா நீ ஆவியின்படி இருக்கிற, உன் யோசனை ஆவியின்படி இருக்குது, உன் சிந்தனை ஆவியின்படி இருக்குது. அப்படின்னா வசனத்தின்படி இருக்குதுன்னு அர்த்தம். வசனத்தின்படி நிக்கிறேன்னா உன் வாழ்க்கையில மாம்சத்தின்படி எதுவும் நடக்காது. என்ன நடக்கும்? கீழே வாங்க. 22 ஆவியின் கனியும் பாருங்க. ஆவியின் கனின்னா வசனத்தின்படி ஒரு மனுஷன் நிக்கிறான்னா அவனுக்கு என்ன வரும்? அவன் ஆவியின்படி நிக்கிறான்னு அர்த்தம். ஹலோ, நீங்க வசனத்தின்படி நிக்கிறீங்களா? இயேசுவை நம்பி நிக்கிறீங்களா? இயேசு சொன்ன மாதிரி என் வாழ்க்கை மாறும்பா. இயேசு சொன்ன மாதிரி கோடீஸ்வரனா இருப்பேன்ப்பா. இயேசு சொன்ன மாதிரி நான் ஞானவானா இருப்பான்ப்பா. இயேசு சொன்ன மாதிரி என்னுடைய ஐஸ்வர்யம் அது துரிதமா வந்து என் வாழ்க்கையில சேரும். என் சம்பாத்தியம் துரிதமா இருக்கும். நான் செய்வது எல்லாமே வாய்க்கும்பா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது வசனம் சொல்லுது. அப்படி நீங்க நிக்கிறீங்கன்னா ஆவியின்படி நிக்கிறீங்க. ஆவியின்படி நிக்கிறீங்கன்னா எது வெளிப்படும்?
அப்படிலாம் இருக்காதீங்க, போங்க. நான் சொல்கிறேன் நான் இல்லையா, ஒரு பூரண வயதோட ஒரு ஆள் மரிக்கும் போது அது ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டு வரும். ஏன்னா வசனத்தின்படி ஆவியின்படி நடந்திருக்காங்க. உன் ஆயுளை பெருக பண்ணுவேன், உன்னை தீர்க்காயுசுண்டாக பண்ணுவேன், கழுகுக்கு சமனமாய் உன் ஆயுசு மறுபடியும் வாழ வயதாய் திரும்பும். அந்த ஆவியின்படி சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அந்த ஆள் வாழ்ந்திருப்பாரு பாருங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கும் அது வரும், அந்த இம்பார்ட்டேஷன் உண்டாகும். இந்த வேளையில நான் ஒரு விஷயத்த சொல்றேன். கேத்ரின் குல்மன் எத்தனை பேர் தெரியும்? கேத்ரின் குல்மன் அஜீஸ் தெரியுமா? கேத்ரின் குல்மன் தெரியாது, நீ நெட்டில் போட்டு பாருங்க. கேத்ரின் குல்மன் ஒரு லேடி, அமெரிக்காவை கலக்குனவங்க. எப்படி இன்னைக்கு ஜாய்ஸ் மேயர் இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு கேத்ரின் குல்மன். கேத்ரின் குல்மன் வந்து இந்த பெனிகின் எத்தனை தெரியும்? பெனிகின் எத்தனை பேருக்கு தெரியும்? சூப்பர். பெனிகின் வந்து யாருடைய இம்பார்ட்டேஷன்னா கேத்ரின் குல்மனோட இம்பார்ட்டேஷன். கேத்ரின் குல்மன்ங்கிற அந்த லேடி ப்ரீச்சர் மூலமாக தான் பெனிகின்ங்கிற ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் எழும்பினார். அவர்கள் மூலம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க கேத்ரின் குல்மன். பயங்கரமான வல்லமையான ஊழியக்காரங்க. அவங்கள பற்றி ஒரு சாட்சி உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். நீதிமானுடைய மரணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்வைக்கு அருமையாக இருக்கும். கவனிங்க, அவங்க லாஸ்ட் கட்டத்தில் அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க. அவங்க ஐசியூவில் இருக்கும்போது உயிர் டப்புன்னு போயிடுச்சு. எப்படி உயிர் அது அப்படி உயிர் போகாது, போகிற ஸ்டேஜில் இல்லை. அவங்க நார்மலாக இருந்துட்டு டப்புன்னு ஒரு செகண்ட் என்ன செய்யுது, உயிர் டக்குன்னு போயிடுச்சு. உள்ளே இருந்த நர்ஸுக்கு பயங்கரமாக நடுக்கும். அப்படி அந்த நர்ஸ் இந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சா உள்ள பயங்கர ஸ்மெல்லு. என்ன ஸ்மெல்லு? ரோஜா பூ ஸ்மெல்லு. எப்படி ஐசியூவில் என்ன ஸ்மெல்லு? ரோசா பூ ஸ்மெல்லுங்க. ரோஜா ஸ்மெல்லு ஐசியூ ஃபுல்லாக போயிருக்கு. டாக்டர் கேட்காரு, யாருமா இங்கே இந்த இப்போ ஸ்ப்ரே அடித்தது? எப்படி இந்த நேரத்தில் ஐசியூவில் எவன்டா ஸ்ப்ரே அடித்தது? ஒன்று சொல்கிறாங்க. ஐசியூ திறந்து வெளியே போனால் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக என்ன ஸ்மெல்லு? ரோஜா பூ ஸ்மெல்லு. ஹாஸ்பிட்டலில் திறந்து ஸ்ட்ரீட்டுக்கு போனா ஸ்ட்ரீட் எல்லாம் ஸ்மெல்லு. எப்படி ஸ்ட்ரீட் எல்லாம் ரோஜா பூ ஸ்மெல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்க டைரி எடுத்து பார்த்தா அந்த டைரியில் முந்தின நாள் அவங்க எழுதிட்டாங்க, நாளைக்கு 1/13 எப்படி 1/13 என் உயிர் இந்த பூமியை விட்டு பிரிந்து போகும். நான் மரித்த பின்பு எனக்கு எந்த பூக்களும் அலங்காரம் பண்ணக்கூடாது, ரோஜா பூவால் என்னை அலங்கரியுங்கள் அப்படின்னு எப்படி எழுதியிருக்கு? டைரியில் எழுதுனது தாங்க. ஆவியானவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. இதாங்க நீதிமான். ஹல்லேலூயா. 1/13 கரெக்ட். அவங்க மரித்த டப்புன்னு மரிச்சிருக்காங்க. எப்படி கரெக்டாக நேட்டை எழுதின மாதிரி 1/13. அந்த நேரத்தில் நம்ம ஊர்லேயே ஹாஸ்பிட்டல்லாம் பவர் கட் ஆகாது, அப்படித்தானே? இயற்கைக்கு அப்பாற்பட்டு மொத்த பவரும் கட் ஆயிருக்கு. எப்படி மரிக்கும் போது என்னாச்சு? ஹாஸ்பிட்டலோட எல்லா என்ஜின் எல்லா பவரும் மொத்தமாக என்னச்சு? கட் ஆகிடுங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருந்தான், எல்லாருக்கும் அதிசயமாக இருந்தான். ஹல்லேலூயா. இதாங்க தேவன் நீதிமானுடைய மரணம் எப்படி இருக்கும்? இப்படிதான். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை உணர்ந்தே ஒரு ஆள் விசுவாசியா மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் போய் பாருங்க, அவங்க ஊழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன். அப்ப ஆவியின்படி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் நேசிப்பாங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க, எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானம் எப்போ இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா அந்த இது இல்லைன்னா மற்றதெல்லாம் மிஸ் ஆகிறது. பாருங்களேன், பாருங்க, நீடிய பொறுமை. எப்படி கர்த்தர் சொல் தருவார், ஆண்டவர் எழுதிட்டாரு, என்ன பட்டினி கிடக்க விடவே மாட்டார், என்ன உயர்த்துறதான் அவர் வேலை. எழுத்து அப்படி இருக்குது. எழுத்து சொன்னபடி எனக்கு ஆவியில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீடிய பொறுமையோடு காத்திருப்பேன். அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. தயவுங்க,
தயவு காட்ட முடியுதா உங்களால? அப்ப நீங்க ஆவியின்படி இருக்கிறீங்க. நற்குணம், நல்ல குணம், ஒரு நல்ல குணம். எப்படி? ஆனா கோவப்பட்ட பயங்கர ஆளாக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல குணம், விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாரு. ஏற்ற வேலை எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு. நான் அவருக்காக காத்திருப்பேன். அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார். என் டிப்ரெஷன், தேவையில்லாத பிரச்சனை வரும்போது பாருங்க, தேவையில்லாத இச்சைக்குள்ள போகும், மனது இச்சைக்குள்ள போகும், கண்ட எண்ணத்துக்குள்ள போகும் பாருங்க. அப்படி போகும்போது அதை அடக்கிற தேவ பலன் எங்க இருக்குது? ஆவியில் இருக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமா ஒரு பிரமாணமும் இல்லையா? எப்படியா? இதை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு பிரமாணமே இல்லையாங்க, சட்டமே இல்லைன்னு சொல்லு. பிரமாணம் என்ன? சட்டமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டா? புரியுதா? பாருங்க 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்ச இச்சைன்னா என்ன? சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? மாம்ச இச்சைன்னா என்னன்னு சொல்றேன். வீடு எல்லாருக்கும் வேணும், வேணுமா இல்லையா? கரெக்டாக கவனிங்க. வீடு எல்லாருக்கும் வேணும். ஆனா உங்களுக்கு வீடு இல்லை, நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொத்து நிலம் இல்லை, அதுக்கான பணமும் இல்லை. உலகம் உங்களுக்கு என்ன ஆலோசனையை தரும்? அது பொதுவா பார்த்துக்கப்புல வீடு இப்போ கட்டணும்னாலும் என்ன செய்யணும்? திரதான் கஷ்டம். நீ அப்படியே இருந்து பெண்ணையும் கட்டி கொடுத்துட்டு பெண்ணை கூட இருந்துரு, மாப்பிள்ளை வீட்டில் லைட்டாக போய் தொத்திரு, கொஞ்ச நாள் வாடகை இருந்துக்கா. அடுத்து என்ன செய்யும்? நீ அதன்படி ஆசைப்பட்டு அதன்படி இருந்தா, ஒருவேளை நீ ஒரு சொந்த வீடு சிம்பிளா வச்சு போனா கூட அது ஆவியின்படி ஆனது அல்ல, அது மாம்சம். ஆவியின்படி என்னன்னா வீடுகளை சுதந்தரிப்பார். உன் பேர்ல வீடுகள் இருக்கும், அரண்மனையில தான் நீ தங்குவ. காஸ்ட்லியா. இப்ப பாரு, என்ன பார்த்தா ஒரு போக்கத்தவனா தான் இருக்கும். என் பேங்க் பேலன்ஸ் கிடையவே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வார்த்தை சொல்லுது, வீடுகளை கட்டுவாய். கட்டாத வீடு, கட்டின வீடு, வெட்டாத துறவு, வெட்டின துறவு, இது எல்லாமே எனக்கு உண்டு. இதை நான் விசுவாசிக்கிறேன்னா என் அப்ப வானத்தின் பலகணிகளை திறப்ப, வானமே பிளந்து உள்ள வரும் என்ன நிரப்பும்படி. அப்படி நீ இருந்தா நீ மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு. மாம்சத்துல ஐடியா சொல்றாங்கல்ல, ஐடியா மன்னர்கள் எப்படி? வீடு ஞானத்தால் கட்டப்படணும், விவேகத்தால் நிறுத்தப்படணும், அப்பொழுது அதன் அறைகள் எல்லாம் அருமையும் இனிமையுமான சகலவித நன்மைகளாலும் நிரம்பி இருக்கும். இதுதான் ஆவி, இதுதான் ஆவியின்படி கட்டுறது. மாம்சத்தின்படி கட்டுறா ஒரு செங்கல் கூட வைக்க மாட்டேன். பணம் இருந்தாலும் வைக்க மாட்டேன், பணம் இல்லைன்னாலும் வைக்க மாட்டேன். பணம் இருக்கிறவன் எத்தனை பேர் வீடு கட்ட முடியாம இருக்கான் தெரியுமா? எத்தனை வீடை போய் தொட்டிருக்கேன் தெரியுமா? வீடு கட்டிருக்காங்க, பணம் இருக்குங்க, கட்ட முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் போயிட்டு கட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா மாம்சத்தின்படி ஒன்றும் நடக்கல. கட்டியாளா ஒரு மட்டும் மந்திரம் இருக்குமோ? இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவன் எங்கடா கேப்பு கிடைக்கும் கிடுக்கிடுக்கலான்னு வருவான். நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்கு. மாம்சத்தின்படி நடந்தா அவன் என்ன செய்வான்? கிடுக்கி கரெக்டாக சொன்னாரு. கட்டடா காலத்தை நான் வீட்டில் வச்ச சொன்னானே. மாம்சத்தின் இச்சைகள் வெளியரங்கமா இருக்குது. நீ இட்லி வச்சது பிசாசுக்கு தெரியாது, எப்படி இருக்கும்? ஆனா உனக்கு மனசுல இட்லி இருக்குதா அது தெரியாது அவனுக்கு. சொல்ல ஏன்னா மனசுல என்ன இருக்குன்னு கிடுக்கிருப்பக்காரன் வந்து சொல்லட்டேன்.
யாக்கோபுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய். சொல்லட்டுமே, குறி சொல்லட்டுமே. அல்லேலூயா. ஆவியின்படி நடந்தா மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினபடி உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம எல்லாரும் அதெல்லாம் செஞ்சிருப்போம். கரெக்டா அந்த பொம்பளைகிட்ட போய் ரூட்டை விட்டு அவளை ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு தட்டிடுவார் 200 ரூபா. அடுத்த நாள் 10,000. நான் இது எப்படி உட்கார்ந்து இந்த ரேகைகள் எல்லாம் படித்தேன். எப்படி? ஆமாங்க, எல்லா ரேகையும் படிச்சாச்சு. பரவதான் தெரியுது, இதெல்லாம் மாம்ச செயல். தேவன் வைத்திருக்கிற வெற்றி ஒரு மனுஷனுக்குள்ள வராத போது மனுஷன் தேடுவான். எதை தேடுவான்? இந்த உலகத்துல நன்மை வேணும் இல்லைங்க, பசிக்குது இல்லைங்க. எனக்கு பசிக்கிற மாதிரி உங்களுக்கு பசிக்கும், தேடுவான். அது உண்மைதான், நிஜம்தான், தப்பு இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, நீ மாம்சத்தின்படி இந்த உலகம் சொல்றபடி கேட்காத, நான் உனக்கு சொல்றதை என்ன செய், இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், கால்களுக்கு தீபமா கட்டிக்கோ, பாதைக்கு வெளிச்சமா அது மாறும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ வசனமே வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ சாதா 25,000 ரூபா காரு என்ன செய்ய மாட்டேன், உருட்டிட்டு வர மாட்டேன். 25 கோடி ரூபா காருக்கு என்ன செய்வேன், அசால்ட்டா சரி பண்ணுவேன். 25 கோடி ரூபா கார்ல போற ஒருத்தன் அடுத்து வாங்கும்போது எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்குவான்? அடுத்து சின்ன கார் பிடிச்சாத அவனுக்கு. ஹல்லேலூயா. 100 கோடி வாங்கி ஹல்லேலூயா. அடுத்த கார் வர பிடிச்சா அது ஜெட் வாங்குவேன். யார் சொன்னா? நான் செழிப்பா இருக்கேன், கர்த்தருடைய பிள்ளை, தேவனவன் நல்ல வைத்திருக்கிறார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான், சுகவீனன் தன்னை சுகவான் என்று சொல்லுவான். சொல்லி பாரு, சுகம் வருதான்னு பாரு, பெல்த் வருதான்னு பாரு, வரும். நீதிமான் செழிப்பான். நீ நீதிமானா? ஏசப்பா பிள்ளைனா நீ செழிச்சிருப்பாப்பா, வழி உண்டாகும். உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாண்டா, அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. உனக்கு லோனே தரமாட்டாங்க. எல்லாம் உனக்கு லோன் தரலன்னா கர்த்தர் என்ன செய்வாரு, பரலோகம் உனக்கு தரும். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். வார்த்தையின் மேல நீ வைக்கிறனா ஆவியின்படி நீ வாழுவ, இல்லைன்னா மாம்ச இச்சைகளின்படி வாழுவ. மாம்சத்தின்படி உன் ஆசை இருக்குங்க, பசி எல்லாருக்கும் இருக்குங்க. ஏங்க சோறு, உங்களுக்கு பிரியாணி பசி இல்லை? நம்ம ஆளுங்களுக்கு பிரியாணி கொடுத்தா அடுத்த நேரம் பிரியாணி நல்லா இல்லை, ஒரு நல்ல ஒரு 7 கூட்டு வச்சு ஒரு மீல் கிடைக்குமா? கிடைக்கும். அந்த கேப்பில் பழஞ்சிக்கிட்டுமா? அதுவும் கிட்டும். ஈசாக்க பார்த்து அப்படிதான் வந்துச்சாமா, வராம போட்டானுங்க. அல்லேலூயா. ஆனா அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறி. பொண்டாட்டி எப்படி மாறினான்? அவளை கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? நீ கோடா கோடியாய் பெருகுவாய். பா, அல்லேலூயா. இப்படிதாங்க ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்து விட்ட பார்க்காத, ஏத்த விட்ட பார்க்காத, கர்த்தரை நோக்கி பாரு, உன் முகங்கள் பிரகாசிக்கும். ஒன்னு அவர் அளவின்படி, மாம்ச இச்சைன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? அவர் அளவின்படி நீங்க வாழ்றது தான் ஆவியின்படியான வாழ்க்கை. உனக்கு இருக்கிறத வச்சு கொஞ்சத்தில் உண்மை உள்ளனா இல்ல கடை, அது இல்ல, போதும் என்ற மனம். எப்படி? பாதம் பாதம் உனக்குன்னா போதும், நீ உனக்கா வந்திருக்க, அவர் நாம மகிமைக்குன்னு வந்திருக்கிற. நீ பெருகணும், பெருகிக்கொண்டே இருக்கணும். அதான் சுவிசேஷத்தின நீதி. அதுதான். ஹல்லேலூயா. சும்மாளா மொத்த ரத்தத்தை உறிஞ்சு இறக்குனாரு, மொத்த ரத்தத்தை அப்படியே விட்டாரு. எழுபோல் ஆசீர்வாதம் இருக்குக்கா. போதும் போதும் போதும். ஒரு வீடு வாங்கன்னு ஆசைப்பட்டே 2 வீடு தந்தார் கர்த்தர். ஸ்தோத்திரம். அடிச்சு போடுவேன். கடைசி வரைக்கும் வீடை கட்டிட்டே இருக்கணுங்க, கடைசி வரைக்கும் சம்பாதிச்சுட்டே இருக்கணுங்க, கடைசி வரைக்கும் அள்ளி கொடுக்கணுங்க.
வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தார், அவனுடைய மகிமை என்னைக்கு நின்னுதான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை வளமாக்கணுங்க. நான் சொல்லட்டுமா, ஒரு மாம்ச மனுஷன் ஒரு ஆளுக்கு ஒரு 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 10 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஒரு தேவ மனுஷன் ஹெல்ப் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணா அப்பா அவனுக்கு தெரிவாரு. ஆனா நீ இறக்குனா அது நீதியின் விதை, அது மறுபடியும் 100 மடங்கு 1000 மடங்கு அது பெருகும். அதுக்குதான் உங்களை என்னைய பிடிச்சி தனியா ஒதுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியின் படி பாருங்க. இனி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தின் ஆசை இருக்குல்ல, எள்ளு போல மாடம் மடக்கிறது, குட்டி காரு. நான் கேட்குறேங்க, நீங்க நம்ம சபையில் வர பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, அக்கா சாரி செமையா இருக்கு, எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க? 50,000 கொடுத்தீங்களா? இப்படி தான் கேட்கணும். 50 ரூபா கொடுத்தீங்களான்னு கேட்கக்கூடாது. 5000 50,000 5000ன்னு தெரிஞ்சாலும் நீ எப்படி கேட்கணும்? 50,000 கொடுத்துருப்பீங்களா? அப்படியாக்கா இருக்குது. மிகைப்படுத்தி பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா அப்படிதான் ஆசை வரணும். எத்தனை ரூபாச்சு? அவன் 5000 ரூபாய்க்கு வேண்டியிருப்பான், இவளுக்கு எப்படி சொல்லுவான்? 500 ரூபாச்சு. ஏன்னா பொறாமப்படப்படாதுன்னு சொல்லி 4500 ரூபாய குறைச்சு. அல்லேலூயா. இதை நான் போட்டிருக்க சட்டு 2000, ஆனால் 50% டிஸ்கவுண்ட்ல வாங்கினா 1000. உண்மையை சொல்லும்ல. அல்லேலூயா. போடுறதெல்லாம் பிராண்டட் தான், ஆனா என்ன ஞானமா போய் டிஸ்கவுண்ட்ல வாங்கிடுவோம். அல்லேலூயா. ஆனா விலை என்ன? விலை எப்படி சொல்லுவோம்? 50,000 50,000 சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் இங்க பாரு, நீ ஆவியின்படி நடந்தேனா தேவன் உனக்கு சொல்றது கேட்கும். கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு. உன்கிட்ட காசு இருக்குல்ல, இப்ப ஆஃபர்ல இருக்கு, இதுவும் உன் நேரம் தான், ஆஃபர் இல்லாத நேரம் உன் நேரம் தான். ஆனா இப்ப நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா வாங்கு. யோசேப்பின் ஆவி அங்க வேலை செய்யணும். ஹல்லேலூயா. பஞ்ச நாள சரி பண்றதுக்கு செழிப்பான நாட்களை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் ஆசை, ஞானம். இந்த ஞானம் உலகத்தின்படி வராதுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன் பாருங்க, சிலருக்கு என்கிட்ட கேட்ட சொல்ல, ஏய் இதுல இப்ப பிராண்டட் ஆஃபர் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நல்லதா இருக்கு. ஞானமா இருந்தா தான் நல்லது சொல்லி தருவான். நீதிமான்கிட்ட கேட்டாதான் சரியானது உனக்கு சேரும். உலகத்திட்ட கேட்டா இவனையே வாங்கியிருப்பான், வாங்கிட்டு ஒன்றும் இல்லை கேட்டியாளா, நானும் நல்லா இருக்குன்னு நினைச்சு போனேன், ஒன்றும் இல்லைன்னு கொள்ளை. அல்லேலூயா. அவன் மட்டும் வாழன்னு நினைப்பான், மற்றவன. புரியுதா? மாம்சத்தின்படி உலக மனுஷன் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்காத. அவர் அளவின்படி நீ பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். ஆவியின்படி வாழணும். வசனம் சொல்றபடி என் வாழ்க்கை இருக்குப்பா, என் வீடு அவர் தங்குற ஆலயம். அப்படி நீ நினை. எங்க வீட்டுல மற்றவன் வச்சான் கேட்டா மந்திரவாதம், உங்க வீட்லயும் பார்த்துக்கிடுங்க, கல்லா பயலாகும். ஏற்றாதீங்க. அவனை தான் முதல்ல ஏற்றி நேர ஃப்ரெண்டில் வச்சு வாழ்க, நீங்கள் வாழ்கன்னு சொல்லணும். அவன் அந்தாலே என்ன செய்வான்? நல்லா நீங்க வேற ஏதோ நினைச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசி வசனம் பாருங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் பேர் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஹல்லேலூயா. நீங்க ஆவியின்படி நடந்தா ஒருவர் பேர்ல ஒருவர் பொறாமையே வராதுங்க. ஒரு நல்ல தகப்பனை என்ன பண்ணுவான்? தகப்பனை விட்டுருங்க, ஒரு நல்ல மனுஷன் கண்டா என்ன செய்வாங்க? சாக்லேட் அவனுக்கு பிரச்சனை, என்ன செய்வாங்க? பெரிய சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அப்படித்தானே? அப்போ அதுக்கு மனசு எப்படி இருக்கும்? போனது ஒண்ணுதான், அதை விட 10 மடங்கு எனக்கு வந்துச்சுன்னா அது சந்தோஷம் இல்லையா? இதை தேவன் தான் செய்வார், ஆவிக்குரியவன் தான் செய்வான். ஆவிக்குரியவன் தான் பிரம்மாண்டத்தை யோசிப்பான். ஆவிக்குரியவனுடைய இருதயம் அப்படியே தேவனுடைய இருதயம்.
ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டாங்க. மாம்சத்தின்படி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஆவியின்படி செய்வாங்க. கர்த்தர் திடீர்னு சொல்வார், அவனுக்கு அதை கொடுப்பார். நமக்கு இந்த நேரத்தில் கொடுத்தா நமக்கு இங்கெல்லாம் இடிபடுமே. அது எப்படி இடிபடும்னா வழிகள் விஸ்தாரப்படும். இப்படியே போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில அந்த நெருக்க நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் நெருங்கி போகுதுன்னு வையேன், என்ன செய், அந்த நெருக்கத்தை நீ தான் என்ன செய்யணும், உடைக்கணும். அந்த சமயம் என்ன செய்யணும், அள்ளி. ஹல்லேலூயா. கொடுத்து பாரு. இருக்கும்போது பண்றது இல்ல, நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நெருக்கம் என்ன சொல்லுவோம்னா பிராக்டிக்கலி நெருக்கம் என்ன செய்யும்னா, இந்த நேரம் இது கஷ்டம், இந்த நேரம் ஆடி, இந்த நேரம் ஆவணி, இந்த நேரம் புரட்டாசி, இப்படிதான் இருக்கும். மழை பெய்யும் பெய்யாது இப்படி சொல்லும். ஆனா கர்த்தர் உனக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பார். நீ விதைக்கும் போது அந்த விதை தேரும்படி உனக்கு வானத்தின் பலகணிகளை திறக்க மாட்டாரோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியா பிழிஞ்சு சாரெடுத்து சாப்பிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யார் திட்டினாலும் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. உங்களை பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் கர்த்தருக்கு சோத்திரம், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கர்த்தருக்கு சோத்திரம், கோடா கோடி சோத்திரனுங்க. ஏன்னா அவன் சொல்ற மாதிரி என் வாழ்க்கை வராது. அவர் எழுதின எழுத்தின்படி என் வாழ்க்கை மாறும், ஆவின்படி மாறும். அவர் வைத்திருக்கிற எழுத்தின் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியதை அறிகிறான். மாம்சத்துக்குரியவன் இல்லை, நான் ஆவிக்குரியவன். நான் என்ன ஏற்கனவே சிலுவையில் அரைஞ்சாச்சு. என் மாம்ச இச்சைகளை அரைஞ்சிட்டேன். சின்ன கார் அரைஞ்சாச்சு, சின்ன வீடு அரைஞ்சாச்சு. அப்ப என்னது, வீடுகள் கார்கள். ஏன்னா ஆபிரகாமுக்கு எத்தனையோ கார் இருந்துங்க, அவன் செல்வ சீமானுங்க. ஹல்லேலூயா. கழுத, அன்னைக்குள்ள கழுத தான் இன்னைக்குள்ள பென்ஸ். ஹல்லேலூயா. அதனால நீ 4 கழுதையை வாங்கி வளர்த்திடாதே. காலத்துக்கு ஏற்ற போல என்ன செய்யணும், மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு சப்ஜெக்ட் நான் நெக்ஸ்ட் எடுக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க கடைசியாக சொல்கிறேன், உலகம் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தாலும் இத்தினோடு தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கு சொல்லி தந்தா அது விதை ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அந்த விதைக்குள்ள, விதைன்னா வசனம், ஒரு வசனம், அதுக்குள்ள லட்சம் கோடி விதைகள் உள்ள இருக்கு. அது பலுகி பெருகி பூமியை நிரப்பும். ஆண்டவர் சும்மா எல்லாம் சொல்லல. ஆதாமை பார்த்து நீ பலுகி பெருகி பூமியை சும்மா சொல்லலைங்க. ஆதாமுக்குள்ள அவருடைய வித்து இருக்கு. அந்த வித்து அந்த கனியை கொடுக்கும், பலுகி பெருகும். நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில முழுவதும் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு உள்ள இறங்கி பாருங்க. வார்த்தை கிரிய செய்யும், வார்த்தை தான் கிரிய செய்யும். உன் இருதயத்தின் நிறைவினால். உன் பக்கத்துல யாராவது சாபத்தை பேசினா நீ என்ன செய்வ, ஆசீர்வாதத்தை பேசுவ. தரித்திரத்தை பேசினா ஐஸ்வர்யத்தை பேசுவ. ஏன்னா உனக்குள்ள அதுதான் இருக்கும். சிஸ்டர், உங்க கையில உங்க பர்ஸ்ல என்ன இருக்குது, உங்க பேங்க்ல என்ன இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, உங்களுக்கு என்ன வீடு இருக்குது, உங்களுக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க செய்யாதீங்க. அதன்படி நீங்க உங்க இருதயத்தை வைக்காதீங்க. தேவன் என்ன எழுதி இருக்கிறாரோ அதை இருதயத்தில் வைங்க, அதன்படியே ஆகும். ஹல்லேலூயா. இனி மாம்சத்தின்படி நடப்பீங்களா? நம்ம நல்லா கேட்பாங்க அப்புறத்தில் போய். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குருநாதர் ஒரு ஆள் இருப்பாங்க. பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு சித்தின்னு ஒரு ஆள் இருக்கலாம். என்னங்கள் ஒரு நல்ல ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை வச்சு, அது உண்மையிலே ரிலேஷனே இருக்காது.
ஆனால் இவிய சித்தி, உண்மையான சித்தியை சவுட்டி தள்ளிட்டு இந்த சித்தி அதெல்லாம் தூக்கி ஒதுக்கு. ஆவிக்குரியவைகளை அறி, ஆவிக்குரியவையனா மாறுவனி. ஆவிக்குரியவன் இந்த உலகத்தை முழுவதும் கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு கண்ணுக்கு தான் புதையல் தெரியும். யாருக்கு கண்ணுக்கு புதையல் தெரியும்? ஆவிக்குரியவனுக்கு தான் தெரியும், மாம்சத்துக்குரியவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு கண்ணுக்கு கல்லறை கல்சில் எவ்வளோ ஜுவல்லர் இருக்குது, பீமாவில் எவ்வளோ இருக்குது, லலிதாவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். சோக்கை சொல்லி பார்ப்பான். எவ்வளோ என்ன விலை, இன்னைக்குள்ள ரேட் என்ன, இதுதான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் தெரியுமா? கிரானைட் எல்லாம் எடுத்துட்டு, என்னது வீட்டில் கிரானைட் எல்லாம் எடுத்துட்டு தங்கத்தில் போடலான். அதுதான் இருக்கும். இங்கே நீ எதை கட்டுகிறாயோ, இங்கே எதை கட்ட அவிழ்க்கிறியோ. சிலவன் நான் சொல்லட்டா, நிறைய பந்தயசுகாரா எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும். அங்க என்ன வீடு, வாட்டு வீடுன்னு இல்லை. அங்கே என்ன வீடுன்னா சிமெண்ட் தரைய, சிமெண்ட் சாணாங்கி தர, இதெல்லாம் கொடுக்கணும். அங்கே போனோன்னா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா வக்கனையாக அதை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? அங்கே உன் வீடு எப்படி இருந்து, அங்கே உன் சிந்தனை எப்படி இருந்து, அங்கே நீ ஆவிக்கேற்றபடி நடந்தியா, அங்கே வார்த்தையின்படி நீ இருந்தியா, அங்கே வார்த்தையின்படி உனக்கு எத்தனை வீடு இருந்தது, அங்கே வார்த்தையின்படி உனக்கு எத்தனை கார் இருந்தது, அங்கே வார்த்தையின்படி உனக்கு எவ்வளோ தங்க இருந்தது. இதை கேட்பாரு ஆண்டவர். கேட்டா அப்படிதாங்க கேட்பாரு. பைபிள் எழுதிருக்குங்க, அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவனவன் கிரியைக்கு தக்கதாள் அவனவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா சாப்பிடுங்க வசனத்தை. வசனத்தை சாப்பிட்டா தான் நீ ஜெயிப்ப. நாம் இது சாபம் இல்லை, திஸ் இஸ் ட்ரூ. அல்லாம நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் உன்னால ஒரு லிமிட்டை தாண்டி சம்பாதிக்க முடியாது. அடுத்து மாம்சத்தை நிறைவேற்றுவேன், பொறாம அது இதுன்னு என்னெல்லாம் கண்டதெல்லாம் வந்துடும். என்னைக்குமே அப்பாவுடைய பிள்ளையாரு, ஆவியின்படி நட, வார்த்தையில் என்ன சொல்லுதோ அதன்படியே இரு, அதன்படியே நீ வாழுவ, பெருகுவ, கனி கொடுப்ப. ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே, ஆபிரகாமுக்கு சொன்னதை மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் செஞ்சதை அப்படியே உனக்கும் செய்வார். ஆவி அது செய்யும். ஆவிக்குரியவனுக்கு அது உண்டாகும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் உடையவன். ஹல்லேலூயா. இந்த உலகதரமான எல்லா இச்சைகளும், குறைவான சிந்தனைகள், இதெல்லாம் சிலுவையில் என்ன செய்யுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழுங்க, அதிசயமான வாழ்க்கையை, ஆர்ப்பரிப்பு உண்டாகிற வாழ்க்கை, உங்களை பார்த்தா பிரமிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். அதான் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்திருக்கலாம்.